ஹை மகளே, நான் உங்கள் வேலைக்காரன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ வந்து ஏசி சர்வீஸ்க்காக வந்து ஏசி மெக்கானிக் வந்து ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வராங்க. கஸ்டமர் சைடில் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு கஸ்டமர் வீட்டுக்கு வராங்க, ஒரு ஏசி சர்வீஸ் பண்ண போகிறாங்க, ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா முதலே வந்து அது என்ன ஆகும், எவ்வளோ ஆகும், அது எஸ்டிமேட் எவ்வளோ அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிடு. வாய் வழியாவோ கை வழியாவோ கேட்டு வாங்கிடு. ஏன்னா பின்னாடி பிரச்சனைகள் வருது. ஏன்ப்பா முதலே சொல்லியிருக்க வேண்டியதானப்பா அப்படின்றது உங்கள் சைட்லேருந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நீங்க நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சி மெக்கானிக் நினச்சிக்குவாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இப்படியே பின்னாடி வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வாக்குவாதங்கள் அதிகமாக வருது. அதே மாதிரி மெக்கானிக் சைட்லேருந்து நம்ம என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம மெக்கானிக் சைட்லேருந்து மெக்கானிக் நம்மள மாதிரி ஆளுங்க வந்து எல்லா நம்ம சைட்டுக்கெல்லாம் போகும்போது கஸ்டமர் சைடில் வந்து எவ்வளோ ஆகும், நம்ம ஒரு இதை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகுன்ற கஸ்டமர்ட்டாக முதலே நம்ம சொல்லிடணும். அவங்க கேட்குறாங்க, கேட்கல, நம்ம என்ன நினைப்போம், அவங்க கேட்கல அப்படின்னா நம்ம ஓட்டு வேலையை பார்ப்போம். அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்றத அவங்கள முதலே சொல்லிடணும். சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டை வாய் வழியோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பித்தா நமக்குள்ளே எந்த பிரச்சனைகளும் வராதுன்னு நான் நினைக்கிறேன்.